அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்னுடன் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தி பியாட்டிட்யூட்ஸ் பாக்கியவான்கள் என்ற பாடத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட 4வது பாடமாக சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்றால் என்ன? நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை குறித்து இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். சொல்லப்படுகிற வேத வசனங்களை எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் சொந்தங்களே, உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வான்வழி வகுப்புகளின் நோக்கம் உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதும், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாக உங்களை மாற்றுவதும், பிற்காலத்தில் தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கும் ஆற்றல் வாய்ந்த போதகர்களாக உங்களை மாற்றுவதும் என்னுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கத்தின் வழியாக நம்முடைய உள்ளான மனிதனில் நாம் எப்பேற்பட்ட சீஷர்களாக வாழலாம், வாழ முடியும், வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த இந்த உன்னதமான பாக்கியவான்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை, உத்தம போதகத்தை, மற்ற எந்த ஒரு மதங்களிலும் சொல்லப்படாத ஜீவனுள்ள சத்தியத்தை காண்பிக்கிறது என்பதை நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை நன்றாக நாம் விளங்கி கொள்ளணும். சாந்த குணம், சாந்தம் என்பது ஒன்று, அதை குணமாக நாம் பெற்றிருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் கோப குணம் உள்ளவர்களை நாம் வெறுக்கிறோம். அவர்களோடு சிநேகிதர்களாக நாம் இருக்க முடியாது. கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஏனென்றால் நீ அவனோடு தோழனானால் அவனுடைய கோபம் விரைவிலே உனக்கு தொற்றிக்கொள்ளும். ஒரே ஒரு ஆள் இன்னொருவனை கொலை செய்யும்போது அவனுடைய நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக நடக்கும்போது கொலை செய்தவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அவனுடைய நண்பர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதாவது கோபம் உடனே உனக்கு தொற்றிக்கொள்ளும். அது ஒரு தொற்று வியாதி மாதிரி. சாந்த குணம் நாம் நேசிக்கிற ஒரு பேராற்றல் வாழ்ந்த ஒரு குணம். மூலமொழியில் 2 சொற்கள் இருக்குது. அதை ஆங்கிலத்தில் மீக் என்று சொன்னாங்க. அடுத்தது ஜென்டல் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மீக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கோழை என்று அர்த்தம் இல்லை. மீக்ன்றது இட் இஸ் நாட் எ வீக்னஸ். உள்ள பலமாக இருப்பான், ஆனால் மென்மையாக தான் நடப்பான், சாந்தமாக தான் இருப்பான். அவன் சாந்தமாக இருப்பதே அவனுடைய வலிமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கோழைகளை உருவாக்கவில்லை. ஜீசஸ் இஸ் நாட் பிரிங்கிங் அவுட் கவர்ட்ஸ் அண்ட் he is teaching about cowardliness. சாந்த குணம் என்பது ஒரு கோழை குணம் அல்ல. சாந்த குணம் என்பது உன்னுடைய வலிமையான குணத்தை வெளிப்படுத்தும் போது, வாழ்க்கையில் பண்பாடாக மாற்றும்போது, உன்னுடைய சமுதாயத்தில், உன்னுடைய செயல்களில் சாந்தமாய் இருக்க வேண்டும். வலிமை வாய்ந்த ஒரு சிங்கத்தை ஒரு சுண்டெலி அதன் மூக்குக்குள் சென்று வெளியே வந்தாலும் அது பொறுமையாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அது அவ்வளோதான், ஒரு சிறிய ஒரு தூசியை போல தான் அதுக்கு தெரியும். அதுபோல் வலிமையான மக்கள் மிகவும் சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, இதில் என்ன இருக்குது? நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால்
நீ இயேசுவின் சீஷனாக இருக்க விரும்பினால், நீ இயேசு கிறிஸ்துக்கான போதகராக இருக்க விரும்பினால், உன்னுடைய வெளிப்பாடாகிய வாழ்க்கை, யுவர் அவுட்வேர்ட் லைஃப் மஸ்ட் பி ஜென்டில், மீக். 16வது நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர்னுடைய ஆங்கிலம் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிலமாக இருந்தது. அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து பேசுகிற மக்கள் இப்படி சொல்லுவாங்க, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த ஜென்டில்மேன் என்ற வார்த்தையில் ஜென்டில் ப்ளஸ் மேன். அப்படியானால் கனவான்கள், பெரிய அதிகாரிகள், தலைவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பேசும்போது எப்படி இருக்க வேண்டும்? ஜென்டில்மேனாக நீ இருக்கணும். இப்போ ஜென்டில்மேனாக என்ன அர்த்தம்? ஒரு வித்தியாசமான குணம், வித்தியாசமான ஒரு கௌரவம் உடையவனாக அல்ல, உன்னுடைய மனது சாந்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே அநேகர் நினைக்கிறாங்க, சாந்தமாக இருக்கிறது என் எதிரிக்கு நான் ஒரு கோழைன்னு நினைப்பாங்க, ஏன்னா ஒரு முட்டாள் நினைப்பாங்க, ஒன்றும் தெரியாத ஆளுன்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல சகோதரர்களே. நீங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும், நீங்கள் வெளிப்பாடான உங்கள் வாழ்க்கையில், அது உங்கள் மனைவி முன்னால், உங்கள் பிள்ளைகள் முன்னால், உங்களுடைய உடன் ஊழியர்கள் முன்னால் உங்கள் சாந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி, இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டா அல்லது நஷ்டம் உண்டா? நான் சாந்தமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இழந்துருவேன்னா? அப்படி தான் இந்த உலகம் நினைக்குது. நான் கத்தி கூச்சல் போடலைன்னா என் பொருளெல்லாம் அவன் தூக்கிட்டு போயிடுவான், என்னை அடித்து போட்டுருவான், அதனால தான் நான் முரட்டுத்தனமாக நடக்கிறேன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது ஒரு வகையில் கூட உண்மைதான். ஆனால் அதற்கு மேலே நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக, கிறிஸ்துவிலே விசுவாசிகளாக, சாந்த குணமுள்ளவர்களாக நடக்கும்போது நமக்காக பாதுகாப்பாகவும் அரணாகவும் நம்மை ரட்சிக்கிறவராகவும் கிறிஸ்து இருக்கிறார். Do not underestimate meekness. It's a weakness. சாந்த குணத்தை வெற்றிடமாக, கோழைத்தனமாக நீ பார்க்காதே. காரணம், வலிமையான கோட்டையாகவும் வலிமையான வல்லமையாகவும் கடவுள் நமக்கு வலிமையை தருவார், பாதுகாப்பை தருவார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 253. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல், கவனிங்க, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. பேனால் அடிக்கோடிடுங்கள். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் எங்களுக்கு பலமாக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவனே, நீ தோற்று விடுவாய், நீ ஒரு கோமாளி, நீ ஒரு கோழை என்று சமுதாயம் நினைக்குமே என்று நீ எண்ணலாம். உண்மையிலே நீ தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவனுடைய சீஷனாக, பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிறவனாக இருக்கும்போது உனக்காக போரிடும்படி, உனக்காக கொடியேற்றும்படி, உன்னை காப்பாற்றும்படி, உனக்காக முன்வரிசையில் நிறுத்தும்படி தேவன் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 5வது வசனம் பாருங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ அழகான ஒரு வசனம். அதாவது, யூ கேப்டிவேட் யுவர் ஆப்பனண்ட், யுவர் ஆப்போசிஷன். உனக்கு எதிராக வருகிற எண்ணங்களையும் மேட்டிமையான யோசனைகளையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பிடித்த ஒரு கைதியை போல நீங்கள் அவர்களை மாற்றலாம். என் அன்பு சகோதரர்களே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாயே, தகப்பனே, பிள்ளைகளே, மாணவர்களே, போதகர்களே, நீங்கள் வலிமையாக இருங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு, உங்கள் ஆவியினுடைய அளவு சாந்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்களுக்கு
பாக்கியவான்கள் என்று சொன்னாரே, பின்னால் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவத்தில் பலவிதமான போதனைக்காரர்கள் இருக்காங்க. 2000க்கு மேற்பட்ட பிரிவினைக்காரர்கள் இருக்கிறாங்க. மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள் இருக்காங்க. பூமியில் நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சபை மக்களை சூறையாடுகிறவர்களை நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவின் சபை என்று புதிய ஏற்பாட்டு சபையை போதிக்கிறவர்கள் கூட தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல தயங்குகிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ப மறுக்கிறார்கள். இங்கே என்ன போட்டிருக்கு? பூமியை சுதந்திரிப்பார்கள் போட்டிருக்கு. அப்படியான வாழ்க்கையில் உனக்கு அது நடக்கணுமே. நீ சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் உன் தேவையிலெல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமே. ஒரு பையன் வந்தான், எனக்கு மீன் வேணும்னு கேட்டான். அப்பா வெளியே போய் ஒரு பாம்பு கொண்டு வந்து இதா சாப்பிடுன்னு சொன்னார். சொல்லுவாரா? பையன் முட்டை கேட்டான். அப்பா வெளியே போய் ஒரு கல்லை கொண்டு வந்து கொடுத்தாரு. பையன் சாப்பிடுவானா? சொன்னார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது எவ்வளவு நிச்சயம் என்று சொன்னார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் வாழும்போது நீங்கள் இந்த பூமியிலே சமாதானத்தையும் உங்கள் தேவைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் படிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உண்பதும் குடிப்பதும் உடுப்பதும் பூமிக்குரியது, அவர்களுக்கு பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். லேவியராகமும் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்களித்தார். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 12 கோத்திரத்தாருக்கு சொல்லப்பட்டது. மோசேயானவன் இஸ்ரவேலுக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் அழைத்து கொண்டு போனான். அது கானான். தேவன் இஸ்ரவேலுக்கு கானானை வாக்களித்தார். கானான் என்பது என்ன? கானான் என்பது ஒரு தேசம். 20-24 லேவியராகமத்தில் படிக்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். அது ஒரு கவிதை மொழியிலே பேசப்பட்டிருக்குது. பால் தரையில் ஓடினா யார் குடிப்பான்? தேன் தரையில் ஓடுனா யார் எடுத்து நக்கி சாப்பிடுவான்? மண்ணாயிடுமே. அப்படியானால் ஒரு கவிதையாக அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாரு? பாலும் தேனும் ஓடும் தேசம்னா குறைவற்ற தேசம், எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலிருந்து திராட்சை கொலைகளை அறுத்து கொண்டு வந்தாங்க. அதை சுமக்க முடியாமல் ஒரு கோல் அதன் நடுவில் பாய்ச்சி 2 பேர் தோளில் சுமந்து வந்தாங்க. ஒரு திராட்சை பழத்தின் அளவு பெரும் நெல்லிக்காயை விட பெரிதாக இருந்தது. அப்படியானால் ஒரு குலை திராட்சை ஒரு 3 கிலோ எடை உள்ளதாக இருக்கலாம். எவ்வளவு பழங்கள்! ஒரு பழத்தை பிழிந்தால் ஒரு அரை டம்ளர் ஜூஸ் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு பெரும் பழங்கள். அதே போல் அத்திப்பழங்கள். என் அன்பு சகோதரர்களே, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடும் தேசம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ சாந்த குணம் உள்ளவனா, தேவனுக்கு பிரியமாக இருந்தா உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் கால் ஊன்றுவதுக்கு ஒரு நிலம் உண்டாகும். நீங்கள் குடியிருப்பதுக்கு ஒரு ஹவுசிங் போர்டில் சின்ன இடம் கிடைக்கும். உங்களுடைய நிலத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய காம்பவுண்டை யாரும் தொட முடியாது. உங்களுடைய சேமிப்பினாலே ஒன்றை வாங்கக்கூட முடியும். அதாவது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ற அர்த்தம் என்னன்னா, வாழ்வதற்கு போதுமான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். யூ கேன் ரிமைன் ஆன் திஸ் எர்த் பீஸ்ஃபுல்லி வென் யூ ஹாவ் த ஜென்டில் ஸ்பிரிட் அண்ட் மீக்னஸ் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தில் சாந்த குணம் இருக்குமானால் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்த கடவுள்
காலூன்ற இடமும் தலை சாய்க்க இடமும் உடுத்துக்கொள்ள உடையும் உண்ண உணவும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பைபிளினுடைய அநேக உபதேசங்கள் ஒன்று ஆசீர்வாத சட்டம், த லா ஆஃப் பிளெஸிங். எந்த ஒரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் மொட்டை அடித்து நாக்கிலே வேலை பாய்ச்சி முதுகிலே ஒரு கம்பியை குத்தி தெருவிலே யாசகம் எடுக்க அனுப்புவதில்லை. நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை உடுக்க வேண்டும், பரமபிதா இதை அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். சபைகளில் இன்றைக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த பூமியில் நமக்கு ஒன்றுமே கிடையாது, அப்போ ஒன்றுமே இல்லாத உலகத்தில் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும், ஞானஸ்தானம் பெற்ற உடனே நேராக பரலோகம் போயிட வேண்டியது தான். ஞானஸ்தானத்துக்கு பிறகு இன்றைக்கி 60 ஆண்டுகள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், 30 ஆண்டுகள் உழைத்து கொண்டிருக்கிறாய், பிள்ளைகளை பெற்று கொண்டிருக்கிறாய், இவளை யார் பராமரிப்பது? நீ சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் தேவன் அதை பார்த்து கொள்வார். When you are meek and gentle in your spirit, you will be blessed. The Lord will take care the prosperity on the earth. பூமியிலே உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். சகோதரர்களே, சாந்த குணமாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால், மக்கள் நம்மை எல்லா பக்கத்திலும் குத்துவாங்க, கொட்டுவாங்க, பழிப்பார்கள், இடித்துரைப்பார்கள், கேவல பேச்சை பேசுவார்கள். நம்முடைய கபால மண்டை வெடித்து விடும் அளவிற்கு நம்மை கோபப்படுத்துவார்கள். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் வாழும்போது, கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கும்போது, உங்களுக்கு எதிராக நீட்டப்படுகிற ஒரு கத்தி, ஒரு தீப்பந்தம், ஒரு கொடுஞ்சொல், ஒரு சமுதாய துரோகம், ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்களாயிருப்பாய். என்னாகும் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மோசே 40 ஆண்டுகள் எகிப்திலும் 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறவனாகவும், அதுக்கடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்தில் கானானை நோக்கி வழி நடத்துகிறவனுமா இருந்தான். அவனுடைய மொத்த ஆயுள் காலம் 120 வருடங்கள். மோசே வாழ்கிற காலத்தில், அந்த கடைசி நாட்களில் தேவன் அவனை குறித்து கொடுத்த சாட்சி இது. Moses was the most humblest man, the meekest man on the face of the earth ன்னு சொன்னார். நமக்கு மோசே தெரியுமே, 40 வயதில் அவர் கொலை செய்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு எகிப்தினை கையால் அடித்து கொண்டார். அப்பேற்பட்ட மனிதன் இஸ்ரவேலர்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில், கொடுமைகள் மத்தியில், விக்கிரக வழிபாடுகள் மத்தியில், பின்மாற்றங்கள் மத்தியில் அவனை எவ்வளோ போராடினான். அவனுடைய ஆயுள் காலம் அழிந்தே போய்விட்டது அந்த இஸ்ரவேலுடைய கொடுமையான வாழ்க்கையினால். பிகாஸ் இஸ்ரேலைட் ஆர் வெரி ரிபலியஸ் பீப்புள், தே காட் டு ஐடலேட்ரி. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று கடவுள் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன்னா, பிறக்கும்போதே நாம் சாந்த குணமுள்ளவர்களை யாரும் பிறக்கலை. தேவைப்பட்டால் பிறக்கும்போதே கோப குணம் உள்ளவர்களாக நம்ம பிறக்கலாம். குழந்தைங்க பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு கையில் ஒரு குழந்தைகிட்ட ஒன்றை கொடுத்தா இன்னொரு குழந்தை அதை பிடுங்கும், கொடுக்காதன்னு சொல்லும். அந்த குழந்தை கிள்ளும், கடிக்கும். குழந்தைகளுக்குள்ளவே கோபம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். என் அன்பு சகோதரர்களே, மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்ற அந்த கருத்து எப்பொழுது வந்ததுன்னா, அதனுடைய பேக்ரவுண்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மோசேயினுடைய சொந்த சகோதரன் ஆரோன், சகோதரி மீரியாம். உண்மையிலே மோசேயினுடைய வாழ்க்கையில் மீரியாம் மிக சிறந்த ஒரு அக்காளாக இருந்தாங்க.
அவன் சிறு வயதில் குழந்தையாக இருந்தபோது அவனை காப்பாற்றுகிற விஷயத்தில் மீரியாமினுடைய ரோல், அவங்களுடைய செய்கை அபாரமானது. அதனால தான் மோசே எகிப்து தேசத்தில் ராஜகுமாரனாக இருக்கும்படி வாய்ப்பு பெற்றார். அதுபோல் ஆரோன் மோசேக்கு முன்பாக எல்லா விஷயத்திலும் தன் தலையை கொடுக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் 2 பேரும் பொறாமை கொண்டு மோசேயை மடக்க ஆரம்பித்தாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட மட்டும்தான் கடவுள் பேசினாரா, உனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறதா, எங்களுக்கு இல்லையா, எங்களை அழைக்கவில்லையா என்று போராட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம அரசாங்கத்தில் அவங்க உள்ளுக்குள்ளவே மந்திரிகள் போராட்டம் செய்கிற மாதிரி அரசாங்கம் கவுந்துரும். அந்த மாதிரி நடந்தால் அது மாதிரி இஸ்ரவேலர்களுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கும்படியான பேச்சாக அது மாறியது. அந்த இடத்துல தான் கர்த்தர் மோசே பூமியில் சாந்த குணமுள்ளவன் என்று அந்த ஆரோனுக்கும் அவனுடைய சகோதரியாகிய மீரையாமுக்கும் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 2 பேரும் மோசேனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. மோசேயோடு நான் முகமுகமாக பேசினேன், என் வார்த்தைகளை அருளினேன், அவன் என்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். நீங்கள் 12வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை படித்தீங்கன்னா இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு சமயத்தில் மோசே சாந்த குணமுள்ளவன்னா உடனே என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டது? குடும்பமே அவனை குத்தி கும்மி அடித்து குனிய வைக்க பார்த்தது. கடவுள் நிமிர்த்த செய்தார். அதனால் என்று அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நம்முடைய சாந்த குணத்தை எடுத்து போடுவதற்கு, குறைத்து விடுவதற்கு, மதிப்பு குறைவாக மாற்றுவதற்கு, நம்மை ஒரு கோழையாக, முட்டாளாக, ஒரு மனிதனாகவே லாக்கியற்றவனாக பேசுவதற்கு நம்முடைய குடும்பம் ஒன்று கூடும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பதாக சொன்னார். சகோதரர்களே, பைபிள் எடுத்து நாம் படிக்கும்போது பார்வோன் உலகம் முழுவதையும் ஆண்ட விரும்பினான். நேபுகாத் நேச்சார் உலகம் முழுவதையும் ஆள விரும்பினான். அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் ஆள விரும்பினான். செங்கிஸ்தான் உலகம் முழுவதையும் ஆள விரும்பினான். இந்த நவீன காலத்தில் நெப்போலியன் பிரிட்டிஷ் நாடு முழுவதையும் ஐரோப்பா கண்டத்தை ஆள விரும்பினான். அட்லாப் ஹிட்லர் ஜெர்மனி முழுவதையும் ஆளவும் உலகப் போர் செய்யவும் துணிந்தான். இவர்களெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அவளுடைய முடிவுகள் என்ன ஆயிற்று? பார்வோன் நடுக்கடலில் மரித்து போனான். நேபுகாத் நேச்சார் மாட்டை போல புல்லை தின்றான். அலெக்சாந்தர் கொடிய விஷத்தினால் இறந்து போனான். செங்கிஸ்தான் அவனுடைய சொந்த தோழனால் குத்தி கொலை செய்யப்பட்டான். வாழ்க்கை மறுசக்கரமாக சுழண்டு காட்டுகிறது. வரலாறு திரும்புகிறது. பூமியை நான் முழுவதும் எடுத்துக்கொள்வேன். இன்றைக்கும் பாருங்கள், அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களும் மந்திரிமார்களும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை சுருட்டுகிறார்கள், கோடிக்கணக்கான பணங்களை பதுக்குகிறார்கள், பொன்னையும் வெள்ளியும் பதுக்கி வைக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். நீ சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் உன் வாய்க்கான அரிசியையும், தோலுக்கான உடையையும், ஜீரணத்துக்கான தண்ணீரையும், கண்ணுக்கான மகிழ்ச்சியும், பாதுகாப்புக்கான வீட்டையும் தேவன் உனக்கு தருவார். ஆகையால் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சங்கீதம் 37 பழைய ஏற்பாட்டில் 692வது பக்கம் 10வது வசனம். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தால் அவன் இல்லை. அதனால் சாந்த குணமுள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் இப்படியே மம்மா இருந்தால், அப்படியே ஜாம் மாதிரி வாழ்ந்தா, வாய் திறக்காமல் போனால், எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லனா தலைமையில நடந்து போயிடுவான் ஐயா, வீட்டையே காலி பண்ணிவிடுவானுங்க. சொந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவன் எடுத்துக்கிறான்.
இன்றைக்கி வழக்குகள் இப்படி தான் போயிட்டுருக்கு உலகத்தில். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, நீ ஆவிக்குரிய சாந்த குணமுள்ளவனாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழ்கிற சாந்த குணமுள்ளவனாக இருக்கும்போது உனக்காக தேவன் தமது சிறகுகளை விரிப்பார். பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ அகப்பட்டு கொள்வதில்லை. தூதர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனால் சாந்தமாக இருக்கிறது முடியாத காரியம்லாம் சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு உதவுவார். சங்கீதம் 37:9 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மீண்டும் இந்த வசனத்தை பார்த்தீங்களா? தே வில் இன்ஹெரிட் த எர்த். பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். அப்போ பூமியில் நாம் வாழ்கிற காலத்தில் நம் தேவைகளை சந்திக்க போதுமான அளவுக்கு தேவன் நமக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த பூமியை தமது ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிறார். திஸ் எர்த் பிலாங் டு மை ஃபாதர் who is the creator of the heaven. Therefore I live here proudly. நான் மகிழ்ச்சியாக நான் இந்த பூமியிலே கால் ஊன்றி நிற்கிறேன். ஏனென்றால் என் தகப்பன் இந்த பூமியை உண்டாக்கினார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார். நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்கும்போது அவர் என்னை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 37:11 பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை அனுபவிப்பது மட்டுமல்ல, மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மெய்யான ஆசீர்வாதம். அதோடு கூட தேவன் வேதனையை கூட்டார் என்று பைபிளில் படிக்கிறோம். The true riches are from God. God never had pain in it. கூட ஒரு வேதனையை அவர் கூட்டுறதில்லை. சாப்பாட்டு நிறைய தட்டில் சாப்பாட்டை கொடுத்துட்டு உனக்கு 2 கை இல்லைன்னா எப்படி சாப்பிடுவே? அது மாதிரி தேவன் அப்படி செய்ய மாட்டார். உன் ஆகாரத்தை எடுத்து சாப்பிடும் ஆற்றலை தேவன் உனக்கு கொடுப்பார். சங்கீதம் 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். தேவன் நீதிமான்களுடைய நடையை ஆசீர்வதிக்கிறார் என்று போட்டிருக்கு. God ordered the path of the righteous man. நீதிமானுடைய வழியை, அவனுடைய நடையை கடவுள் ஆசீர்வதிக்கிறாராம். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நாம் கேட்ட செய்தி பலத்த செய்தி. நீங்கள் ஒரு கோழையாக, ஒன்றுமில்லாதவராக, ஒரு முட்டாளை போல சமுதாயத்தில் இருக்க வேண்டாம். நீங்கள் வலிமையாக, பலமுள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி நடவுங்கள். அப்பொழுது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலத்தை தேவன் உங்களுக்கு தருவார். மேட்டிமையான எந்த சிந்தையையும் சிறைப்பிடிக்கும் ஆற்றலாக உங்கள் வாயின் வார்த்தை மாறிவிடும். Blessed are the meek, they shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சங்கீதம் 1:3 பாருங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த இடத்துல ஒரு மரம் ஒரு ஆற்றங்கரையில் இருக்குது. எப்போதும் தண்ணீரும் சத்தும் அதுக்கு கிடைக்கிறதுனால அந்த மரத்தில் உள்ள இலைகள் எதுவும் காய்ந்து போகலை, பசுமையாக இருக்குது. ஏற்ற காலத்தில் அங்கே கனி உண்டாகிறது, பழுக்கிறது. அந்த மரம் இருக்கிற இடம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த இடத்துல மரம் இருக்கிற இடமும் இடத்தின் பக்கத்தில் ஓடுகிற நதியும்
ஒரு காட்சியாக பேசப்படுகிறது. தேவனுடைய மனிதன் சாந்த குணமுள்ளவனாக இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வை வாழ்விக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். புதிய வேத மாணவர்களை அழைக்கிறேன். பழைய வேத மாணவர்கள் மற்றவர்களிடத்தில் குழுவாக இதை அமைத்து இந்த போதனைகளை எடுத்து செல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஞானமுள்ள தகப்பனே, சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து நற்செய்தியை நாங்கள் கேட்டோம், ஆச்சரியம் கொள்கிறோம். ஆம் தகப்பனே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு பூமியில் வாழ்வதற்குரிய நன்மைகளை நீ தருவதாக வாக்களித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எல்லா துன்பத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எல்லா வேதனையிலிருந்தும் உமது பிள்ளைகளை ரட்சித்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?